திரு பே சண்முகம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்பாக இருக்கக்கூடிய அரசியல் நோக்கத்தை கடந்து இவ்வளவு நாள் எதிராக நின்று களம் கண்ட அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ, கூட்டணி வச்சிருவாங்களோ அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒரு அதிர்ச்சியாகவே அணுகப்படுது. கடந்த முறை தேர்தலுக்கு பின்பு, முடிவுகளுக்கு பின்பு 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற போதும் அது ஒரு இணக்கமான ஒரு நிகழ்வாக பார்க்கல, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வாக பார்க்கல, கடும் எதிர்வினைகள் வந்தது. எதிர்காலத்தில் அப்படி ஒன்று நடந்தாலும் அது ஒரு சுமூகமான ஒரு இணக்கமான ஒரு உறவாக இருக்க போறது இல்லைங்கிறதான் பார்க்குறாங்க. திரு பே சண்முகத்துடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை கடந்தே இதை நீங்க சொல்லுங்களேன், இதை டீகோட் பண்ணுங்களேன். இல்லை, ஒரு என்னன்னா ஒரு முழுக்க தவறான புரிதலோடையே இது அணுகப்படுகிறது. ஏனென்றால் சந்திரசேகருக்கு ராஜீவ்காந்தி ஆதரவு கொடுத்து அவர் 54 எம்பிக்கள் ஆதரவு 1991 நவம்பரில் வைக்கும்போது காங்கிரஸும் ஜனதாதளும் இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறாங்கன்னு யாருமே சொல்லலை. ஜனதாதள் சந்திரசேகர் ஆட்சி அமைக்க வெளியே இருந்து இவர் ஆதரிக்கிறார் தான். ஆனால் இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு? ஆனால் இது எப்படி புரிதல்? இப்போ நீங்கள் சொன்ன 2 பேரும் மறுத்தாலும் அது ஒருவேளை பேசப்பட்டு இருக்கலாம். அப்படி பேசப்பட்டது கூட என்ன விவாதிக்கப்பட்டதுன்னா, அதிமுக ஆட்சி அமைக்க அதிமுக முதலமைச்சராக நாங்கள் ஆதரிக்கிறோம்ன்ற மாதிரி தான் பேசப்பட்டதாக வந்துச்சு. வெளியிருந்து எல்லாரும், ஆமாம், வெளியிருந்து தான் வந்துச்சு. ஆனால் எப்படி இணைஞ்சுன்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? அது ஒன்று. 2வது விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி சண்முகம் அவர்கள் சொல்கிற விஷயத்திலே சொல்கிறேன். இப்போ சாமிநாதன் சொன்ன மாதிரி தன்னுடைய தவறை மறைக்க, தன்னுடைய துரோகத்தை மறைக்க அவர் இதை பயன்படுத்துகிறாரோன்னு. இப்போ அவர் சொன்ன வார்த்தையில் 2 விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் என்ன, இவங்க அதிமுக ஆட்சி அமைக்க திமுக உதவிச்சு, அதை கூட்டணின்னு சொல்கிறார் அவர். அந்த வார்த்தையே தவறு. 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க, அது எங்ககிட்ட சொன்னாங்கன்னு. யார் சொன்னா? இப்போ சண்முகத்துக்கிட்ட விஜய் பேசினார், கூட்டணிக்கு இன்விடேஷனுக்கு, அதை சொன்னார். விஜய் தேடி பார்த்தார். அதுபோல் அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவுக்கு சண்முகம் ஒரு மாநில தலைவர், அவர் ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் இல்லை, அவர்கிட்ட நேரடியாக யார் பேசுனது, யார் அழைப்பு விடுத்தது, அது ஏன் அவர் சொல்லலை? முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, இப்போ அடுத்து எதிர்காலத்தை பற்றி அவர் கணிக்கிறார். எதிர்காலத்தில் 2 பேரும் ஒன்றா சேருவாங்க. ஒருவேளை அவர் சொல்கிற கற்பனைக்கே 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சா ஜென்மத்துக்கு அந்த கூட்டணியை நாங்கள் போக மாட்டோம்னு அவரால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்ல அதை சொல்லியா அவரு? இவங்க 2 பேரும் ஒரு கால கூட்டணி வச்சாலும் வைக்கலான்றாரு. ஆனா அந்த கூட்டணி அப்படி வச்சாங்கன்னா நாங்க போக மாட்டோம், ஏன்னா ஏற்கனவே ஆதரிக்கிறதுக்கே நாங்க ஆதரிக்காம தூய சக்தி தாவேக்காவை ஆதரிச்சோம். அதனால இனிமேல் ஒருவேளை நான் கற்பனை பண்ற மாதிரி எதிர்காலத்தில் அவங்க சேர்ந்தாலும் நாங்க அவங்க கூட போவே மாட்டோம்னு அவரால் சொல்ல முடியுமா? இல்ல, இப்படி அமைஞ்சிடவே கூடாதுங்கிறதான அவருடைய பதற்றம். இந்த ஒரு கூட்டணியா ஏற்படுத்தவே கூடாதுங்கிறதான அவருடைய, அவர் அமையும் தானே சொல்றாரு. எதிர்காலத்தில் அமையும், அமைஞ்சா நாங்க போக மாட்டோம்ன்றத சொல்லுங்க. அது அமையிறது அவங்க பார்த்துக்கலாம். 1925 ஆரம்பிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை மாநில அந்தஸ்தே பிடிங்கிட்டாங்க இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்க கூட இருந்து அவங்க கொதவலையை நசுக்கி இன்றைக்கு தேசம் ஃபுல்லா மாநில அந்தஸ்து போயிடுச்சுங்க. மார்க்சிஸ்ட தவிர தாய் கட்சிக்கு மாநில அந்தஸ்து போயிடுச்சு, அகில இந்திய அந்தஸ்து போயிடுச்சு. அப்போ அப்படி 1965 வெளியே மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்னு பிரிஞ்சு அன்னைக்கு ரத்த கலரி ஆகி இன்றைக்கு எப்படி அவங்க ஒரே அணியில் என்ன பண்ணிக்கிறாங்க? அதை பற்றி விமர்சனத்தை ஏன் சொல்லலை சொல்லுங்க. அதனால இன்னைக்கு நீங்க அதிமுக திமுக ஒன்னா சேருமான சாத்தியம் கிடையாது. நிச்சயமா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இன்றைய சூழ்நிலை சாத்தியம் கிடையாது. அது உண்மை. திமுக வேற, அதிமுக வேற. சேரவே சேராதுன்னு ஒன்னும் முடிவா சொல்லவும் முடியாது. எப்படி சேரவே சேர மாட்டாங்க அப்படின்னு, எதிர்காலத்தில் சேர மாட்டாங்கன்னு ஒரு முடிவாகவும் சொல்ல இல்ல சார். இன்னைக்கு இப்போ பிஜேபியும் காங்கிரஸும் சேராதுன்னு இன்னைக்கு உங்களால சொல்ல முடியுமா? எந்த காலத்திலும் சேர மாட்டாங்கன்னு. ஏன்னா விடுதலை அப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் பிரதான எதிரிகள். சேருவாங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்தோமா? ஒன்றும் வேணாம் சார். மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் தாவேக்காவை ஆதரிப்பாங்க, ஆர்எஸ்எஸ் பிள்ளையை ஆதரிப்பாங்கன்னு யாராவது நினைச்சு பார்த்துருப்போமா? இப்போ இதே கேள்வி என்கிட்ட கேட்டுதான் என்ன சொல்லியிருப்பீங்க? அது எப்படிங்க ஆதரிப்பாங்க சொல்லியிருப்போமா இல்லையா? அதுதான் அந்த வாசல்ல நின்று சொன்னாரு யாரு, இந்திய யூனியன் முஸ்லீம் தலைவர் காதர் மொய்தீன். நேற்றும் திமுகவோடு, இன்றும் திமுகவோடு, நாளையும் திமுகவோடு, என்றைக்கும் திமுகவோடு சொல்லிட்டா அவங்க போயிட்டாரு. அதனால இதை நம்ம சொல்லவே முடியாது, யாரு கூட என்னன்னு சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்க சொன்ன யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா 180 சீட்டு தாவேக்கா ஜெயிச்சிருந்தா நீங்க சொல்லலாம். நம்ம ஒரு அனுபவத்தில் சொல்லலாம், ஒருவேளை சேர வாய்ப்பு இருக்குது, இந்த 2 பேரும் ஒரே அணியில் வர வாய்ப்பு இருக்குது. 108 இடம் தானே சார். 108க்கு
அவர்கள் சேர முயற்சித்தாங்களான்னா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பக்கத்துல யாராவது ஒருத்தர் முயற்சி இருக்கலாம், யாரோ 2-3 பேர் முயற்சி இருக்கலாம். அந்த முயற்சி கூட காரணம் என்னன்னா அது திட்டமிட்ட முயற்சி கிடையாது. திட்டமிட்ட முயற்சியா ரெண்டு பக்கமே இருக்காது. என்ன முயற்சினா, ஒரு பக்கம் துரோக கூட்டணியில் தாங்க முடியவில்லை, துரோகம் செய்த கூட்டணி கட்சிகளை தாங்க முடியவில்லை, இன்னொரு பக்கம் துரோகம் செய்த கட்சி தாவலை தாங்க முடியவில்லை. நீங்க கட்சி தாவல இவங்க இணைஞ்ச பிறகு போனாங்களா நினைக்காதீங்க. அதெல்லாம் என்னைக்கு ரிசல்ட் வந்துச்சோ அன்னையிலிருந்தே ரகசிய பேச்சுவார்த்தை நடந்துச்சு. கட்சியிலேருந்து வெளியே போறவங்க மறைமுகமா ரகசிய பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதனால அதெல்லாம் லீமாரோஸ் அவர்களே வெளியே சொன்னாங்க, பேசி நிற்கிறோம்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடந்திருக்குது. அதனால இதெல்லாம் தாங்க முடியாம இந்த பக்கமும் ஒரு சில பேர் உணர்ச்சி வசப்பட்ட அந்த கோபத்தின் வெளிப்பாடோட திமுக சைட்லயும் ஒரு சில பேர் முயற்சி செய்திருக்கலாம், தவறு கிடையாது, முயற்சி செய்திருக்கலாம். ஏன்னா கடந்த காலங்களில் ஜனதா தளுக்கு கர்நாடகாவில் குமாரசாமி 37 எம்எல்ஏ தான், காங்கிரஸ் தனியா நிக்குது, காங்கிரஸ் 78 எம்எல்ஏ. ஆனால் 104 எம்எல்ஏக்கள் பெற்று தனி பெரும் கட்சியாக சிங்கிள் ராஜஸ்ட் பார்ட்டி எடியூரப்பா பிஜேபி அந்த கட்சியை அழைக்கிறார் கவர்னர். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க காங்கிரஸ், அழைக்க கூடாது, சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியை அழைக்க கூடாது, மற்றபடி எதிர இருக்கிற நாங்க சேர்ந்தா அழைக்கலாம். எதிர் துருவங்களாக இருந்த ஜனதாதள் காங்கிரஸ் ரெண்டும் மெஜாரிட்டி சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியை புறக்கணிச்சுட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து 37 இடம் மட்டுமே ஜெயிச்ச குமாரசாமியை நாற்காலியில் உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. கடந்த காலங்களில் நடந்துச்சு. இது அதுக்காக இன்னைக்கு நடக்கும்னு சொல்ல, பட் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம உதாரணம் காட்டுறோம். அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நடக்க சாத்தியம் கிடையாது. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி தமாகா 24 மணி நேரம் அந்த தலைவர் உண்மையாக உழைத்த மக்களுக்காக மிகப்பெரிய புரட்சியை செய்து எதிர்காலத்தில் இருந்தால் அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம்.